என் பையன் வந்து ஒரு தங்கம் மாதிரி வளர்த்தேங்க. எங்கள் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவன் ஆசைப்பட்டவன் தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் தெரிஞ்சு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. இது சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. நாங்கள் ஏமாற்றியெல்லாம் இது பண்ணல, எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ தான் வேணும் பிடிவாதம் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் உண்மையை சொல்கிறேங்க. நேற்று வந்து நான் வந்து பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நான் சொன்னேன், என் பிள்ளையாட்டு தான் அந்த பிள்ளையை பார்த்தேன். மாமியார் டார்ச்சர், மாமனார் நல்லவர். மாமியார் டார்ச்சர்னா மாமனார் எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இல்லைங்க, வேறு பக்கம் இருந்தார். இப்போ தான் பையனுக்காகவும் அந்த பிள்ளை கல்யாணத்துக்காகவும் வரப்போ இருக்கிறாரு. சரிங்களா? நான் வந்து வேலைக்கு ஜவுளி கடைக்கு தான் வேலைக்கு போயிட்டு என் கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கிறேங்க. பையன் வந்து ஃபோட்டோ எடிட்டராக இருந்தாப்படி. இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும், அந்த வேலையை விட்டாப்படி. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வீடு தள்ளி இருக்கிறோம்மா. என்னங்க, என் பையன் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, என் பையன் செத்து போன பையன் சத்தியமாக சொல்கிறேங்க. என் பையன் மேலே சத்தியமாக உண்மையாலுமே நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. எனக்கு வந்து இனிமேல் என் பையன் வரப்போகிறதில்ல. எனக்கு பெரிய இயல்பு தான். எனக்கு வந்து என் பையன் உயிர் போனதுக்கு காரணமே அவதாங்க.